நேற்று நவம்பர் 20 மாலை 57வது தேசிய நூலக வார விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியை நமது திருவானைக்காவல் அரசு கிளை நூலகம் மற்றும் வாசகர் வட்டம் சிறப்பான முறையில் நூலக வளாகத்தில் நடத்தியது. சிறப்பு விருந்தினராக திரு ப. மருதவாணன் அவர்கள், தலைமையாசிரியர், மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி திருவானைக்காவல் கலந்து கொண்டு வளம் தரும் நூலகம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். கலை காவிரி நுண்கலை கல்லூரி பேராசிரியர் திரு கி. சதீஷ்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார். வாசகர் வட்ட தலைவரின் வரவேற்புரையுடன் துவங்கி கிளை நூலகர் திருமதி அனுஷ்யா அவர்களின் நன்றியுரையுடன் நிறைவடைந்தது. கடந்த மாதம் நூலகத்திற்கு புரவலர் நிதி வழங்கிய வாசகர் திரு ரங்கநாதன் அவர்கள் நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற வாசகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நூலக வார விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய கேப்டன் திரு ஏ. மோகன் அவர்கள், திரு வாசன் அவர்கள், திரு சங்கரன் அவர்கள் மற்றும் ஸ்ரீமதாண்டவன் கலை அறிவியல் கல்லூரியின் நூலகத்துறை மற்றும் சைல்ட் வெல்ஃபேர் கிளப், திருவானைக்காவல் உயர்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர், மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி திருவானைக்காவல் தலைமையாசிரியர் மற்றும் கல்லணை ரோடு டாக்டர் சிற்றம்பலம் அம்சவல்லி முதியோர் இல்ல நிர்வாகம் மற்றும் வாசகர் திரு பிரகாஷ் மற்றும் திருச்சி ஃபாஸ்ட் நியூஸ் அண்ட் இந்தியா நியூஸ் 28 திரு பாபு அவர்கள், திருவானைக்காவல் கிளை நூலகர் திருமதி வி. அனுஷ்யா ஆகியோர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துகள். வி. விஸ்வேஸ்வரன், வாசகர் வட்ட தலைவர், அரசு கிளை நூலகம் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. திருச்சி ஃபாஸ்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய திருவானைக்காவல் அரசு கிளை நூலகமும் அதனுடைய வாசகர் வட்டமும் இன்னைக்கு 57 தேசிய நூலக வார விழாவினுடைய கடைசி நாளை நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம். இந்த நூலக வார விழான்றது 57 ஆண்டுகளா ஒவ்வொரு மாதமும் நவம்பர் 14 to 20 வரையிலும் புதிய வாசகர்கள், புதிய நபர்களை நூலகங்களுக்கு வரவழைக்கணும், வாசிப்பு திறன் வளரணும், பொதுமக்கள் பல்துறை வித்தகர்களா வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கோசரம் பல துறைகள் சிறப்பு நபர்களை கூப்பிட்டு 7 நாள் 7 விதமான நிகழ்ச்சிகள் 7 இடங்கள்ல இந்த நூலகங்கள்ல இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் நம்ம தொடர்ந்து ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டே இருக்கோம். பொதுமக்கள் நிறைய வரணும். ஆனா இன்னைக்கு மொபைல் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்ட காரணங்களால நூலகங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. சமீபமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சேன். நீங்க தமிழ்நாட்டுல மொத்தம் 4700 நூலகங்கள் இருக்கு. அரசு நூலகங்கள் 4700 இருக்கு. ஆனா அரசு பள்ளிகள் இரண்டுமே பள்ளிக்கல்வித்துறை சேர்ந்ததுதான். அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட 37,800 அரசு பள்ளிகள் இருக்கு. சோ அரசு பள்ளிகள்ல ஒவ்வொரு பள்ளிகள்லயும் அந்த பள்ளியுடைய நூலகங்களை டெவலப் பண்ணி அந்த நூலகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட பெற்றோர்களையும், மாணவர்களை மட்டும் இல்ல பெற்றோர்களையும் அந்த ஸ்கூல் லைப்ரரியை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சேன். இந்த நூலகத்துறையும் வளரும். நூலகத்துறை வளரணும்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த ஸ்கூல் லைப்ரரிஸ்ல அந்த பேரண்ட்ஸ் போய் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த பசங்க ஸ்கூல்ல முடிச்சுட்டு போயிட்டா இந்த பப்ளிக் லைப்ரரி நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக நான் வாசிப்பு திறன் பெற்றோர்களுக்கு வளரணும். நான் அமைச்சர் அவர்கள் சொன்ன, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன போல அவரெல்லாம் எனக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதே தெரியும். நான் அவரெல்லாம் 90 to 95+2 பாஸ் பண்ண ஒரே பேட்ச். அதனால அவங்ககிட்ட வாட்ஸ்அப்லயும் நான் அந்த தகவல் அனுப்பிச்சிருந்தேன். நான் இது மாதிரி நிறைய வாசிப்பு திறன் பெற்றோர்களுக்கு வளர வளர அதை பார்த்து பிள்ளைகளும் வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்ல பண்பட்ட பெற்றோர்கள் மூலமா பண்பட்ட பிள்ளைகள் வளர ஆரம்பிப்பாங்க. அதனால 34,500 டெவலப் ஆகுனா அந்த 37,000 அரசு பள்ளிகள் நூலகங்கள் டெவலப் ஆகி அங்க படிக்கிற பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் அந்த நூலகத்தை பயன்படுத்துற அனுமதியை வாங்கணும், கொடுக்கணும். கொடுக்கும்போது அவங்க தொடர்ந்து அவங்களே கூட சில பேர் விருப்பப்பட்ட வாலண்டியர்ஸா அங்கேயே கூட ஒர்க் பண்ணலாம். வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் நிறைய படிப்பாங்க. அவங்களுடைய வாசிப்பு திறன், அவங்களுடைய கவிதை திறன், எழுத்து திறன், பேச்சு திறன், இது மாதிரி அவங்களுடைய திறன்கள் வளரும். அவங்க பிள்ளைகளும் நல்லா வளருவாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது நூலகத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் +2 10th 8 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 8 லட்சம் பேரண்ட்ஸ் நூலகத்தை தேடி வர ஆரம்பிப்பாங்க.
அரசு நூலகங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய நூலகத்துறை வளரணும்னா பள்ளிக்கல்வித்துறை ரெண்டும் ஒரே துறையில இருக்கும்போது இந்த சலுகை, இந்த ஒரு ப்ரிவிலேஜ் பேரண்ட்ஸ் கொடுக்கும்போது நிறைய பக்குவப்பட்ட நபர்களை தமிழ்நாட்டுல நல்ல தொலைநோக்கு சிந்தனையுடைய நபர்களை உருவாக்கலாம். அதனால இந்த தேசிய நூலக வார விழாவை வந்து ஒவ்வொரு ஆண்டும் எல்லா பள்ளிகள்லையும் கொண்டாடணும். அந்தந்த பள்ளிகள்ல ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுல பிரசிடென்டாகவும் இதாகவும் இருந்துக்கணும், செயல்படணும். தலைமை ஆசிரியர் தலைமையில அந்த வாசகர் வட்டங்கள் இதே மாதிரி 37,000 இடங்கள்ல இந்த வாசகர் வட்டம் இந்த 58வது வார விழா அடுத்த ஆண்டு கொண்டாடும் போது 37,000 இடங்கள்ல நடக்கும்போது எவ்வளவு சிறப்பா இருக்கும்ன்றது யோசிச்சோம்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 8 லட்சம் பேர்னா 12வது வரையிலும் வந்து 8, 12 1 கோடி பேர் வந்து நூலகத்தை பத்தின விழிப்புணர்வு வரும். அதுவும் வந்து பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வரும்போது அது ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுல எந்த விதமான அவங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நூலகர் அவர்களும் சரி, ஐயா சதீஷ் அவர்களும் சரி, பொதுமக்களுக்கு எவ்வளவோ சேவைகளை செய்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் வந்து அவங்களுடைய உரையை கேட்கணும், நம்ம எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் தொடர்ந்து நூலகங்களுக்கு வாங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இருக்கிற இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். காரணம் வந்து தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை பாத்தீங்கன்னா தேசிய நூலக வார விழாவை நவம்பர் 14 முதல் நவம்பர் 20 வரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த 20ஆம் தேதியில நம்ம மகிழ்ச்சியோடு நிற்கிறோம். இன்னைக்கு குறிப்பா நிக்கிறது வந்து திருவானைக்காவலுடைய கிளை நூலகத்தில் இருக்கிறோம். இந்த நூலை வாசிப்பது என்பது ஒரு அரிய அனுபவம். அது எல்லோருக்கும் வாய்த்து விடாது. அது எல்லோருக்கும் எல்லாம் என்று கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நடத்தி வருவது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. குறிப்பாக விசால நெஞ்சமும் விரிவான பார்வையும் யாருக்கு வரும் என்று சொன்னால் விரிந்த வாசிப்பு திறன் உடையவர்கள் தான் ஆளுமை மிக்க மாணவராக வர முடியும். இன்னைக்கு இருக்கின்ற ஆளுமை மிக்க அறிஞர்கள், விஞ்ஞானிகள், செயல்பாட்டாளர்கள் எல்லோருக்கும் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு விசால நெஞ்சம், அது விரிவான வாசிப்பு தளத்தில் தான் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த விரிவான வாசிப்பு தளத்தை உருவாக்குவதுதான் இந்த வாசகர் வட்டம். அப்படி இன்னைக்கு திருவானைக்காவல் வாசகர் வட்டம் நூலகத்தில் வந்து 57வது நூலக வார விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த பண்பாட்டில் மிக உயர்ந்த பண்பாடு வாசிக்கிற பண்பாடு. கல்லாதவர் வாழ்வது எப்படி என்று சொன்ன பாவேந்தன் பாரதிதாசனுக்கு இணங்க தொடர்ந்து கற்றல் அப்படிங்கிற முறையும் கற்றல் திறனும் மேம்பட்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து இது இயங்கி வருகிறது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினுடைய வாசிப்பு திறன், கற்றல் திறன், எழுதுகின்ற திறன், விரைவாக வாசிக்கிற திறன், படைப்பாக்க திறன், பேசுகின்ற திறன், இது எல்லாமே குறைந்து வருகிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே இதை அதிகரிக்கின்ற நோக்கத்தோடு இது வாசகர் வட்டம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லோரும் இந்த பிடிஎஃப்ல வாசிக்கிறது, இன்னைக்கு இணையதளத்துல வாசிக்கிறது, குறிப்பாக மின்மடல் வாசிக்கிறது, இணையதளத்திலேயே பொழுதை கழிப்பது என்பது அவருடைய விழித்திரை வந்து முழுக்க முழுக்க பழுதுபட்டு கிடக்கிற சூழலை நீங்க பார்க்க முடியும். அப்ப மனத்திரை விரிவடைய வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தில் தான் அது முடியும். புத்தக வாசிப்பு என்பது நீங்க நேரடியாக தாய்ப்பாலை பெறுவதை போல. நீங்க என்னதான் நீங்க மின்னணுவியல்ல போய் தொடர்ந்து நீங்க இ மேகசின், இ பேப்பர், இ ஜர்னல்ல வாசிச்சா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புட்டிப்பால் சாப்பிடுறது மாதிரிதான். அது தேவைப்படுகின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது, ஏதாவது வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு வாசிக்கலாம். ஆனால் நூலகம் மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றும், பண்பட்டவனாக மாற்றும். எனவே உள்ளத்து அணையது உயர்வு என்று நம்ம பாட்டன் சொல்லி இருக்கிறான். அதே போல தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்பது எது என்று சொன்னால் மணற்கேணி ஒவ்வொரு பகுதியிலும் இந்த வாசகர் வட்டம் தான், குறிப்பா நூலகம் தான், அரசு நூலகம் தான் வந்து மணற்கேணியாகவே இருக்கிறது. அந்த மணற்கேணியை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வந்து தூர்ந்து போகாத ஒரு நீர்நிலையாக ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அந்த கேணி என்று வள்ளுவ சொல்வார், ஊருணி என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஊருணி நீர் நிறைந்தவற்றே அது பாத்தீங்கன்னா பேரறிவாளன் திரு என்று சொல்லுகிறான் உலகவான். அப்ப உலகவான் பேரறிவாளன் திரு என்று சொல்லுகிறான். அப்ப பேரறிவாளனாக நல்ல திருவுடையவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது ஊருணி. அந்த ஊருணி என்பது எது என்று சொன்னால் அது நூலகம் தான். எனவே நம்முடைய அருமை நண்பர் விஸ்வேஸ்வரன் ஐயா சொன்னது போல கிட்டத்தட்ட 37,000 அரசு பள்ளிகளையும் நீங்கள் ஊருணியாக மாற்றினால் மிகப்பெரிய ஒரு ஆக்கம் நிறைந்த ஒரு படைப்பு சமூகத்தை, ஒரு அறிவார்ந்த சமூகத்தை, ஒரு சமய பொதுமையான பண்பட்ட சமூகத்தை, இன்னும் சொல்ல போனால் எல்லோருக்கும் எல்லாம் அந்த நேயத்தோடு இருக்கிற பண்பட்ட சமூகத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு ஒரு செய்தி, இன்னைக்கு இருக்கிற போதையில திசை மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற பாதி மாறி போகிற இளைஞர்கள்லாம் ஒரே ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாலயம் எது என்று சொன்னால் அது நூலகம் தான். எனவே அந்த நூலகத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற இளைஞன் எந்த தவறான பாதையிலும் அவன் போக மாட்டான், திசை மாறி வருவான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா 4 முதல்வர் திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாபெரும் தமிழ் கனவு
அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தமிழ் சமூகத்தினுடைய அறிவு பரப்பு, இங்க இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனை மரபு, அதே போல வரலாற்று சிந்தனை மரபு, மொழியியல் சிந்தனை மரபு, பண்பாட்டு மரபை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த தலைமையை நம்ம உருவாக்கணும். அதற்கு நூலகம் தான் துணை செய்யும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு மாவட்டம் தோறும் கலைஞர் நூலகத்தையும், அண்மையில கோவைக்கு வந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் பெரியார் பெயர்ல ஒரு நூற்றாண்டு நூலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திறக்க போறாங்க, கலைஞர் நூலகம். இதை ஒட்டுமொத்த நூலகத்துறை சார்பாகவும் வாசகர் வட்டத்தினுடைய வாசகனாகவும் குறிப்பாக ஒரு ஆசிரியர் என்ற முறையிலும் நாங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறோம். எனவே தொடர்ந்து அடுத்த தலைமுறையை நாம வந்து ஒரு படிக்கிற வாசிக்கிற பண்பட்ட சமூகமாக மாற்ற வேண்டிய நிலையில் நாம இருக்கிறோம். இனிமேல் வாசிப்பதை ஒரு பண்பாடாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.